வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல நியூஸு, குட் நியூஸு. இன்றைக்கி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 12th ஸ்டேட் போர்டோட ரிசல்ட் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அருமையாக வந்து பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறார் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர். பசங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அந்த வராத மாணவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி அடையாத மாணவர்கள் கூட உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர்வு அடைஞ்சு அடுத்த லெவலுக்கான கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு டைம் வந்து நாங்கள் சீக்கிரமாக ஜூன்லேயே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இப்போ கிளியர் பண்ணுறதுக்கான தேர்வும் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற சொல்கிறாரு. இந்த மெசேஜை நீங்கள் பசங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேருங்க அப்படின்றார். வந்துமா ரிசல்ட் சொன்னமா போகணுமான்னு இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டு எங்கே இருக்குது பாருங்கள். தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கு உடனடியான ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த உடனடியாக அந்த பசங்க வந்து அடுத்த தேர்வுக்கு எழுதி ரெடியாகி இந்த வருஷத்துலேயே அவங்க அட்மிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த கருத்துக்கள் தான் நீங்கள் முதல்ல சொல்லணும் அப்படின்றார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆனவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்களா. அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை தேர்வு அடையாதவர்கள் தான் அடுத்த நிலைக்கு நான் எடுத்துகிட்டு போகணும், எங்களுடைய குறிக்கோள் அதுதான், எங்களுடைய அரசு வந்து பார்த்திங்கன்னா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தேர்வு அந்த இது இருக்கு இல்லையா, அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகணும் அந்த வளர்ச்சியை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாணவரும் ஃபுல்லாக தேர்வு அடையணும் அப்படின்றதான் ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்கு தேர்வான மாணவர்களில். அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அந்த மாவட்டத்தை சேர்ந்த கல்வித்துறையில் பணிபுரிந்தவர்களுக்கு, அந்த மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளிகளிலே வேலை செய்ய இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, அந்த வழிநடத்தியை செல்கின்ற அந்த தலைமை ஆசிரியர்களுக்கு, தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும், அந்த தேர்ச்சி அடையணும் அப்படின்ற வெறியோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த உழைப்பை போட்ட அந்த மாணவர்களுக்கும், ஒட்டுமொத்த அந்த கல்விக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து அரியலூர் மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்த்துக்கள் அன்று நன்றி தெரிவிக்கிறோம். பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. ரைட்டா, நான் சென்னையில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்காங்கன்றது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ரைட்டா, ஆர்ஜிஆர் அகாடமி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி வந்து 11 and 12 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜேஇக்கு, நீட்டுக்கு, கியூட்டுக்கு, ஐசருக்கு, இந்த மாதிரியான சப்போஸ் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் இருந்துன்னா எஸ்ஆர்எம் அந்த மாதிரி இருக்குது இல்லையா, ஏஐஇஇ, நம்மளுடைய அமிர்தா, தென் வந்து பார்த்திங்கன்னா விஐடி, பிட்சாட், இந்த மாதிரியான தேர்வுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பு பயிற்சி அளிச்சுட்டுருக்கோம். 6லேருந்து 10 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டுருக்கோம். நீட்டு தேர்வை எழுதி நாங்கள் வந்து கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். 100% சீட்டு கேரண்டியாக அந்த வகுப்பில் சேர்றவங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா அவங்க பே பண்ணுற பணம் உத்தரவாதம் தரோம் அப்படின்ற கமிட்மெண்ட்டோட அந்த ப்ரோக்ராம் நடக்குது. அதில் யாருக்குன்னா ஐடியா இருக்குது சேரணும் அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். இம்மிடியேட்டாக அதுக்கான தேர்வு நடக்க போது 10ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. 19ஆம் தேதியிலேருந்து அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகுது. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வை எதிர்கொண்டார்கள் 12th அப்படி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 7,92,494 ஸ்டூடெண்ட்ஸு, இன்க்ளூடிங் ஆல் சயின்ஸ் டீமு, காமர்ஸ் டீமு, ஆர்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் குரூப்ன்றாங்களா, இது எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7,92,494 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வை வந்து எதிர்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,53,142 மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 7,53,142 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 95.03% வந்து தேர்ச்சி விகிதம் வந்து இருந்திருக்கு. இதில் ஆண் மாணவர்கள், பெண் மாணவர்கள் அவங்களுடைய தேர்ச்சி விகிதம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா +2 மார்க்கு தேர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதேபடி தான் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா 96.7% மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 93.16% மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சரி, எவ்வளோ சென்டம்ஸ் சார் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த மெயின் சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழ் 135 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா முழு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. தென் வந்து ஃபிசிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1125 மாணவர்கள் ஃபிசிக்ஸ்லையும், கெமிஸ்ட்ரியில் 3181 மாணவர்கள் ஃபிசிக்ஸும், பயாலஜியில் வந்து 827 மாணவர்கள் பயாலஜியில் சென்டம் போட்டிருக்காங்க. தென் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3222 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ்லையும் சென்டம் அடிச்சிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்
அப்படின்னு பார்த்தோம்னா 556 மாணவர்கள் எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்கு. எக்கனாமிக்ஸில் சென்டம், தென் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்கிறாங்களே அதில் வந்து பார்த்திங்கன்னா 4208 பேர் ஜாஸ்தி ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. பிஸ்னஸ் மேக்ஸில் வந்து 273 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முழு மதிப்பெண்கள் தேர்வாயிருக்காங்க. இந்த முழு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு எங்களுடைய ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி ஆண்டில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு இருக்கீங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு என்ன பரிசளித்து அவர்களை கௌரவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்ஜிஆர் அகாடமி வந்து நினைக்கிறோம். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்களோ அந்த மாதிரியான மாணவர்கள் கீழே கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோங்க. அதில் உங்களுடைய நேமு, அப்பா பேர், அம்மா பேர், எந்த மாவட்டம், உங்களுடைய பள்ளியோட பேர், தென் வந்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ப்ரோக்ராம், சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதில் கூப்பிட்டு உங்களை வந்து நல்ல ஆனர் பண்ணணும்னு இருக்கும். ரைட்டா? அதனால் யாரெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தீங்களோ அவங்கெல்லாம், யாரெல்லாம் இந்த மெசேஜை பார்க்குறீங்களா, ஏன்னா பசங்களுக்கு நிறைய பேர் நம்ம யூடியூப் பார்த்துருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் மாவட்டத்தில் யார் முதல் மாணவர்களாக இருக்காங்களோ அவங்களுடைய நேமு, அவங்களுடைய அப்பா பேர், அம்மா பேர், அவங்களுடைய இருப்பிட அட்ரஸ்ஸு, தென் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, அவங்க எவ்வளோ மதிப்பெண் எடுத்தாங்க, இந்த டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கு வந்து கீழே கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நாங்கள் கால் பண்ணி அவங்களுக்கு எப்போ வரணும், என்ன வரணும், எந்த இடத்துல ப்ரோக்ராம், அவங்களுக்கு என்ன ஆனர் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடுறோம். கீழே கூகுள் ஷீட் ஃபில் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா? இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையும் முதலாவதாக வந்த மாணவர் யாரோ அவங்களுக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து நிறைய பள்ளி மாணவர்கள் இப்போ +2 பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே? ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது எஜுகேஷன் பற்றி இல்லைனா கவுன்சிலிங் பார்த்து இல்லைனா அடுத்த குரூப் நான் என்ன எடுக்கணும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். 9176552121. RGR Academy is ready to help for you. Okay? Thank you.